ரீசெண்ட் டைமில் நான் ஃபேஸ் பண்ண த்ரூ பண்ண சில விஷயங்கள், பல எமோஷன்கள் அப்படின்னே சொல்லலாம். இது எல்லாமே ஆழமாக என்னை யோசிக்க வச்ச விஷயம் ஒரே ஒரு விஷயந்தான். அது என்னென்னா, இது கரெக்டா, இல்லை இது தப்பா, இதை இப்படி பண்ணியிருக்கலாமோ, இல்லை அப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி, கரெக்டாக தப்பா அப்படின்ற ஒரு வேலிடேஷன் அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட்னே சொல்லலாம். லைக் எப்போவுமே ஆன் டைம்க்கு வர ஃப்ரெண்டு லேட்டாக வர்றது, எப்போவுமே செலவு பண்ணுற ஃப்ரெண்டு செலவு பண்ண தயங்குறது, எல்லாருக்கிட்டையும் கைண்டாக இருக்கிறவன் சடனாக கோவப்படுறது, எப்போவுமே டீசெண்டாக பேசுகிற நபர் யாரையோ காலில் அசிங்கமாக திட்டுறது, எப்போவுமே குடிக்காதவன் சடனாக குடிக்கிறது. இந்த எல்லா விஷயத்தையுமே எது கரெக்டு எது தப்புன்னு பார்த்தா ஆக்சுவலாக எது கரெக்டு எது தப்பு. அதுக்கு முன்னாடி ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக். இது ஒய் பிளட்டு சேம் பிளட்டு வித் மீ டிகே. கம்ப்யூட்டர் ஜி, நம்ம இன்ட்ரோ போட்டு விடுங்க. கனவிதுதான் நிஜமிதுதான் உலகினிலே என்னை யார் வெல்லுவார், என்னை யார் வெல்லுவார். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரெக்டு தப்பு அப்படின்னு எதுவுமே இல்லை. அதுக்குன்னு குடிக்கிறத சரின்னு நான் நார்மலைஸும் பண்ணலை. இந்த மென்டல் ஸ்டேட்டில் கரெக்டு தப்பு அப்படின்ற ஒதுக்கி வச்சுக்கிட்டு அவன் ஆர் அவள் என்ன ஃபேஸ் பண்ணுறான், என்ன கோத்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்றத பார்த்தாலே அதை புரிஞ்சுக்கிற மனப்பான்மையோ மனப்பக்குவமோ வந்துடும் தான் எனக்கு ஃபீல் ஆகுது. எப்போவுமே கைண்டாக இருக்கிறவன் சடனாக கோவப்படுறான்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ரீசன் இருக்கும் தானே. எப்போவுமே செலவு பண்ணுறவன் இப்போ பண்ண யோசிக்கிறான்னா ஆப்வியஸாக அதுக்குமே ஒரு ரீசன் இருக்கும், அப்படி தானே. இப்போ ஏன் இதை இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன்னா, இங்கே காமனாக கரெக்டு தப்பு அப்படின்னு ஒரு வட்டத்தை நாம் நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு போட்டுடுறோமோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போ இது என்ன ஆகுதுன்னா, நம்மளையோ இல்லை நம்ம சம்மந்தப்பட்டவங்களையோ ஒரு கில்ட்டு ஃபீலுக்குள்ளே தள்ளிடுது. லைக் நாம் பண்ணுறது கரெக்டா தப்பா, நாம் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மென்டல் ஸ்டேட்டுக்குள்ளே தள்ளிடுதுன்னு சொல்கிறேன். அது ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னா, என்ன பண்ணாலும் இது தப்பா கரெக்டா அப்படின்னு ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிடுது. இது செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அண்டு ரிஸ்க் டேக்கிங் கேப்பபிலிட்டியை தடுக்குதுன்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. டிகிரி பண்ணலை, ஸ்கில் பண்ண போகிறேன், கோர்ஸ் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான், லைஃப்பை தொலைச்சிட்ட அப்படின்ற விஷயத்தால் கரெக்டாக தப்பான ஆரம்பித்து ஜாபை விட போகிறேன்னு சொன்னால் வாழ்க்கையை தொலைச்சிட்ட அப்படின்ற அளவுக்கு ஒரு மென்டல் ஸ்டேட்டுக்கு நாம் தள்ளிடுறோம். அதே மாதிரி ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கலாம்னா அவர் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லி பழகுங்க. அவருக்கு கல்யாணம் ஆகலைன்றது எந்த விதத்தில் நியாயம்? கல்யாணம் பண்ணிக்காதது தப்பா கரெக்டா அப்படின்றதையே ஆக்சுவலாக அந்த பர்சன் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு தானே தெரியணும் எது அவங்களோட கரெக்ட் எது அவங்களோட தப்புன்னு சொல்லிட்டு. எதுக்கு நம்ம அதுக்குள்ளே போய் தலையிடணும்னு கேட்குறேன். பெண் சுதந்திரம் வேணும்னு பேசுறது நாம தான். அந்த பொண்ணோட விருப்ப வெறுப்புகளை தெரிஞ்சுக்காம சொந்த வீட்லேயே கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதும் நாம தான். இப்படி தான், இதுதான் கரெக்டு இதுதான் தப்புன்னு சொல்லித்தரது வேற, அதை திணிக்கிறது வேற இல்லை. காதல் புனிதம், காதல் திருமணம் வர்றப்ப மட்டும் தப்பு சரின்னு சாதி மதம் சொல்லுது இல்லை. இப்போ ரீசன்ட் ட்ரெண்டிங் செலிபிரிட்டிலாம் டைவர்ஸ் பண்ணுறது, இதில் தப்பு சரின்றதை தாண்டி எல்லாரும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இதை நார்மலைஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம். லிட்ரலி மேரேஜ் இஸ் ஸ்கேரி அப்படின்லாம் கமெண்ட் பார்க்குறப்போ, ஏண்டா 2% செலிபிரிட்டியில் ஒரு சின்ன பெர்சன்டேஜ் டைவர்ஸ் பண்ணுறதுனால இது ஒன்று இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடும் அப்படின்னு நினச்சேன்னா, பேலன்ஸ் இருக்கிற பெர்சன்டேஜ் நம்ம அப்பா அம்மா உன்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலையா அப்படின்னு நான் சொல்லலை, நம்ம மனசாட்சி சொல்கிறது நமக்கு கேட்கலையான்னு கேட்குறேன். ரொம்ப சிம்பிளுங்க. கரெக்டு தப்பு அப்படின்றதெல்லாம் அவரவர் மனநிலை அவரவர் சிச்சுவேஷனை பொறுத்து தான் அமையுது. ஸோ அந்த விஷயத்தில் அவரவருக்கு எது கரெக்டோ எது தப்போ அதை பண்ணுறது தானே உத்தமம். சொந்த புத்தி உண்டு மூளைக்குள்ள, சொல்லு புத்தி ஒன்றும் தேவையில்லை அப்படின்றது தான் இந்த இடத்துல கரெக்டாக இருக்கும். 100 பேர் ஒப்பீனியன் கேட்கலாம், ஆனால் ஃபைனல் டெசிஷனை நாம தானே எடுக்கணும். அந்த பேசிஸில் கரெக்டாக தப்பா அப்படின்றத நமக்கு நாமே வரையறுக்கிறது பேசிக் ஹியூமன் நீடுன்னு சொல்கிறேன். மற்றவங்களுக்கு வரையறை செய்கிறது அன்வான்ட்னு சொல்லி முடிச்சுக்குவோம். மறுபடியும் நெக்ஸ்ட் வீக் ஒரு நல்ல டாபிக்கோட திரும்பவும் உங்களுக்காக சீக்கிரமே வர்றேன். அது வரைக்கும் உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, உங்கள் கூட இருக்கவங்களையும் நல்லா பார்த்துக்கோங்க. See you, bye bye, take care, cheers, DK. இது ஒய் பிளட்டு சேம் பிளட்டு.